ஓம் ஸ்ரீ சாய்ராம். இந்த குபேர நாகசாயி சேனலில் வாராகி அம்மன் வழிபாடை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் பஞ்சமி திதி. மாதத்தில் 2 பஞ்சமி திதிகள் வரும். வளர்பிறை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபடுவது நமக்கு எல்லா செல்வ வளங்களையும் வளரச் செய்யக்கூடியதாக இருக்கும். தேய்பிறையில் வரக்கூடிய வாராகி அம்மன் வழிபாடு கஷ்டங்களையும் கடனையும் குறைக்கும். எதிரி தொல்லையிலிருந்து விடுபடலாம். இந்த வழிபாட்டு முறையை இந்த மாதம் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று அவசியமில்லை. மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியிலும் தேய்பிறை பஞ்சமி திதியிலும் இந்த முறையில் வழிபாடு செய்யும் போது நம்முடைய வருமானம் பெருகும், நோய் நொடிகள் நம்மை விட்டு குறையும், வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். இன்றைய தினம் காலையிலேயே நீங்கள் குளித்திருந்தாலும் பரவாயில்லை. வாராகி அம்மனுக்கு பூஜை செய்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு மாலை ஒரு முறை கட்டாயமாக குளித்திருக்க வேண்டும். உடல் சுத்தத்தோடு சேர்ந்த மனச்சுத்தம் மிக மிக அவசியம். கெட்ட எண்ணத்தோடு தவறு செய்பவர்கள் வாராகி அம்மனை நெருங்க முடியாது. நீங்கள் தவறு செய்தால் உங்களுக்கும் தண்டனை நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் வாராகி அம்மன் திருவுருவப் படம் இருந்தால் அந்த படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அல்லது செம்பருத்தியால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். திருவுருவப் படம் இல்லாதவர்கள் ஒரே உரங்கு கிழங்கு மஞ்சளை எடுத்து அந்த கிழங்கு மஞ்சளை அம்மனாக நினைத்து கொள்ள வேண்டும். கிழங்கு மஞ்சள் மீது ஒரு குங்கும பொட்டை வைத்து அது ஒரு சிறிய தட்டில் வைத்து கொள்ளுங்கள். குண்டு மஞ்சள் என்று சொல்லுவார்கள். அதில் தடினமாக இருக்கும் பக்கத்தில் பொட்டு வைத்து மஞ்சளை நிற்க வைத்தால் அப்படியே அம்மனின் உருவம் தெரியும். கைப்பிடி அளவு பச்சரிசி போட்டு அதன் மேல் இந்த மஞ்சளை வாராகி அம்மனாக நினைத்து அமர வைத்து விடுங்கள். வாராகி அம்மனுக்கு ஒரு சிறிய கிண்ணத்தில் மாதுளம் பழங்களை பிரசாதமாக வைக்க வேண்டும். செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மாதுளம் பழத்திற்கு உண்டு. அம்பாளின் மனதை குளிரச் செய்ய, செல்வ வளத்தை பெற இந்த பிரசாதம் மிக மிக முக்கியம். இந்த ஒரு பொருளை வழிபட்டால் கட்டாயமாக வையுங்கள். உள்ளே இருக்கும் முத்துகளை உதிர்த்து கிண்ணத்தில் போட்டு வைக்க வேண்டும். அதன் பின் வாராகி அம்மனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், கிழங்கு வகைகள் வைக்கலாம். இல்லாவிட்டால் ஒரு டம்ளரில் பானகம் நெய்வேத்தியமாக வைக்கலாம். 2 மண்ணகல் விளக்குகளில் இலுப்பை எண்ணெயை ஊற்றி சிகப்பு திரி போட்டு வாராகி அம்மனை நினைத்து மனதார பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வாராகி அம்மனுக்கு முன்பு அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த வாராகி அம்மன் மந்திரத்தை உச்சரிக்க முடியாதவர்கள் மந்திரத்தை ஒலிக்க செய்து கேட்கலாம். அப்படி இல்லை என்றால் ஓம் வாராகி தாயே போற்றி என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்து விட்டு தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதன் பின் பிரசாதமாக வைத்த மாதுளம் பழத்தை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கலாம். இவ்வாறு வாராகி அம்மனை சுலபமான முறையில் நாம் வணங்கலாம். மாலை 6:30 மணிக்கு மேலாக வழிபாடு செய்தல் நல்லது.